ஹலோ மக்களே, வணக்கங்க. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்த வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் 2 ஸ்பூனு நெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கிடலாம். அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. நல்லா தாளிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற புதினா மல்லி செடியையும் சேர்த்துக்கிடலாம். கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. நான் பிரியாணி ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வைக்கிறதுனால 3 தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். நான் சிக்கனை கழுவி முடிச்சுட்டு அதுலேயே லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் உப்பு இப்போ சேர்க்கலை, லாஸ்ட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு சேர்த்து வதக்கியாச்சு. ஒரு 2 ஸ்பூனு 2லேருந்து 3 ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான மசாலா பிரியாணி பொடியும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஊறி வரணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கனில் இந்த மசாலாலாம் இறங்கிருச்சு, நல்லாவே இறங்கி வந்துருச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். நான் பாஸ்மதி அரிசிக்கு தான் செய்கிறேன். இந்த கிளாஸில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். 1 டம்ளருக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும். நான் தம் போட்டு வைக்கிறதுனால 2 பங்கு போடுறேன். நீங்கள் விசில் விடுறதா இருந்துச்சுன்னா 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. பத்தலைன்னா உப்பு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுருக்கிறேன். தம் போட்டு வச்சுட்டேன். அடுத்தது 5 நிமிஷம் கழித்து தோசைக்கல்லை வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சா எடுத்தால் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. 5 நிமிஷம் ஆயிட்டு கரெக்டாக வந்திருக்கு. நல்லாவே எதுவும் குழையலை, சோறெல்லாம் குழையலை, நல்லா உதிரியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக மல்லிச்செடி புதினா மட்டும் போட்டு இறக்கிக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.